ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா எவிக்ஷன் சாங் மாறி இப்படி ஒரு ஸோ அந்த சாங் வந்து போட்டாங்க. இன்றைக்கி செம்ம மாதம் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப பிடித்த சாங். ஏன்னா நல்ல அதில் வந்து செம்ம டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நம்ம இவர் தனுஷ் காமிச்சிருப்பார். அதேமாதிரி ரோபோ சங்கரோட நினைவுகள் எனக்கு வந்துச்சு. ஏன்னா அவர் இறந்துட்டார், நம்ம கூட இல்லை. சூப்பராக அதை பண்ணியிருப்பார். அந்த அந்த படத்தில் அவருக்கு சம் கோல்டு செயின் வந்துட்டு நம்ம தனுஷ் அவர்கள் கிஃப்ட் பண்ண மூமெண்ட்டில் நடந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாங்கில் வந்துட்டு நிறைய சம்பவங்கள் நம்மளுக்கு வந்துச்சு. ஆல்ரெடி க்ளூ, எவிக்ஷன் பற்றிய க்ளூ, அந்த சாங்கில் கிடைச்ச க்ளூன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இப்போ என்னென்னா அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் நினச்சி, குறிப்பாக பார்த்தீங்கன்னா அது ஒரு லவ் சாங். அது வந்து அதாவது லவ் சாங், சாரி, அது வந்துட்டு ஒரு அராத்த அந்த அவரோட இன்ட்ரடக்ஷன் சாங்கு. ஆனால் அது வந்து மையப்படுத்தின விஷயங்கள் பார்த்தீங்கன்னா லவ். என்ன லவ்னா, இவர் வந்துட்டு லவ்வே வராது, சரிங்களா? ஆனால் இவரை வந்து லவ் பண்ணுற மாதிரி ஏமாற்றி அவர் வந்து போலீஸில் பிடிச்சி கொடுக்கறதுக்கு இவங்க ட்ரை பண்ணுவாங்கள்ல. அப்போ அதில் வந்து யார் மாட்டுறாங்க அப்படின்னா, அதில் இந்த லவ் வச்சு ஏமாத்துறதுல 2 பேர் நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்காங்க. ஒன்று வந்துட்டு உண்மையாகவே லவ் பண்ணுற விஷயங்கள் நம்மளுக்கு தெரியுது, வியானா. இன்னொன்று வந்துட்டு ஏமாத்துகிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அரோரா வந்துட்டு மைண்டுக்குள்ளே கமருதீனை லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் கமருதீன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு நேற்று கூட புலம்பியிருப்பார், சரிங்களா? இப்போ என்னடான்னா நிறைய இடங்களில் வந்துட்டு அரோரா காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு அரோரா மேலே பயங்கரமான டவுட் இருக்குது. இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா மாறி கொஞ்சம் கெத்தாகவே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கெத்தாக இருந்தது, ரொம்ப ஓவராக கெத்தாக இருந்தது பார்த்தீங்கன்னா நம்ம பிரஜன், சரிங்களா? ஆல் புதுசுன்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வைல்ட் கார்டு என்ட்ரியில் பிரஜன் போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த மாறி கேரக்டர் மாதிரி ரொம்ப ஓவராக வந்து கெத்தாலாம் பண்ணியிருப்பார். இன்னமும் இந்த வாரம் வந்துட்டு அப்புறம் ரொம்ப அடக்கி வச்சிருப்பார். இந்த 2 விஷயங்கள் போச்சு. அதில் ஒருத்தர் வந்து பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸு பார்த்துட்டே இருக்க வெறித்திரமாக யார், அமித்து இந்தாக்கே கித்தாக்குன்றாரு. எனக்கு ஒரே சிரிப்பு, ஏன்னா வெறித்திரமாகறாருங்க. திவ்யா பார்த்துட்டாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் திவ்யா பற்றி. திவ்யா வந்துட்டு திவ்யா ஆடுறதெல்லாம் ஆட்டம், மற்றவங்க ஆனால் அது ஆட்டம் கிடையாது, அது வந்து அவங்களுக்கு மட்டம். உடனே போட்டு கலாய்க்கிறாங்க அமித்தை. என்னங்க வெறித்தனமாக இந்த சாங் ஆடுவீங்க பார்த்தா அதுலேயும் ரொமான்டிக் ஆடிட்டு இருக்கீங்க. எது ரொமான்டிக்காவா? ஏமா அவர் பண்ணுறதுக்கு போய் ரொமான்டிக்கா அப்படின்ற மாதிரி. என்னென்னா காலையில் ஏதாவது ஒரு 7:30 ஆரம்பிக்கணும்ல. திவ்யா இன்னுங்க ஏதாவது ட்ரிகர் பண்ணணுமா இல்லை? ஏன் அமிதா டார்கெட் பண்ணுறாங்கன்னா, ஆல்ரெடி வந்து ஒரு 2-3 நாளாக ஒரு கசப்பு போயிட்டுருக்கு. யாருக்கும், அமித்துக்கும் விஜய் பார்வதிக்கும். நேற்று வேறு 2 பேரும் திரும்ப ஒன்றா வந்து பேச ஆரம்பித்த விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அது ஒரு நல்ல ஒரு நட்பாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் அதை ஒரு கலங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு லெட்டர் யார் எழுதுனது? நம்ம திவ்யா. யார் சொன்னது? எஃப்ஜே சொல்லி இவங்க தான் எழுதுனது. ஆனால் அதை பற்றின டீட்டெயில் வெளியே வந்துச்சா? வரல. ஆனால் இன்றைக்கி மேபி அது வந்துட்டு விஜய் சேதுபதி வச்சு செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, வாய்ப்பு தான். ஆனால் அவர் அதை பற்றி பேசுவாருன்னு தெரியல. மேபி அதை திருப்பி அப்படியே வந்து விஜய் பார்வதிக்கு ஆப்போசிட்டாக மாற்றினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு. ஏன்னா விஜய் பார்வதி திட்டத்துக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணுமா இல்லையா? அந்த மாதிரி அவரை கலாச்சோன்னா அவருக்கு மூஞ்சியை மாறி போச்சு அமித்துக்கு. அதனால் வந்துட்டு இருந்தாலும் வந்து நான் வரும்போது சொல்லிட்டு வந்தேன், என் குழந்தைக்காக நான் உள்ளேருந்து நான் ஜாலியாக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவேன், நீ அதை பார்த்து ஹாப்பியாக இரு அப்படின்னு. ஆனால் உண்மையில் நல்லா ஆனார். திவ்யா சொல்கிறதுக்காக பண்ணார். உடனே சாண்ட்ராவும் கலாய்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா பிரஜனும் கலாய்க்க ஆரம்பித்தாங்க. சரிப்பா, அதுக்கப்புறமா ரொமான்டிக்கு எனக்கு இப்படி தான் ஒரு சொல்லிட்டு நம்ம தளபதி பொண்ணாரில் இப்படி அது மாதிரிலாம் பண்ணி காமிச்சு இப்படியே ஜாலியாக போச்சு. பட் திவ்யா காலையில் ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய வேலைகள். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஆக மொத்தத்தில் ஒரு டைலாக் ஒன்று இருக்கும், யாரோ சொல்லுவாங்க, வின்னர் படத்தில் நம்ம வடிவேல் சொல்வார், அப்போ ஆக மொத்தத்தில் எனக்கு அந்த வீடு நாசமாக போனால் போதும் அப்படின்னுவார். நம்ம இவர் வந்து பார்ப்பார் அப்படியே முறைச்சி, யார், பிரசாந்த், ஏய் அப்படின்னு, எங்கள் மாமனார் விட்டாங்க, ஓகேப்பா அப்படின்னு. அந்த மாதிரி திவ்யாவுக்கு வந்துட்டு ஆக மொத்தத்தில் விஜய் பார்வதியும் அமித்து சண்டை போட்டால் சரி, என்னத்தை சொல்ல. பட் திவ்யா பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இவங்களுக்கு தான் டைட்டில்ன்றாங்க. ஆனால் டைட்டில் வாங்குறவங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடுத்தவங்களை வந்து கலாய்க்கிற விஷயங்கள், அடுத்தவங்களை இரிட்டேட் பண்ணுற விஷயங்கள் இது வரைக்கும் நம்ம பண்ணுற மாதிரி பார்த்ததே இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்களேன். யார் இதுக்கு முன்னாடி முத்துக்குமார்லாம் முத்தான ஆள் ஒரு அவள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா, அப்படியே பாருங்களேன், எல்லாமே அந்த மாதிரி இல்லை. ஆனால் இவங்களுக்கு போய் டைட்டில் கொடுக்கும் ஒரு சில பேர் அப்படியே திவ்யான்ட்டு பண்ணுறாங்கன்றது ஒரு இதுவாக இருக்குது. சரி, இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பாய் நண்பர்களே.